Hello friends, welcome to my dental world. This is Dr. Bhothini. So இந்த வீக்கான ஒரு ஜென்ரல் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இது வந்து தண்ணின்றது நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதை வந்து நம்ம அந்தளவுக்கு பொருட்படுத்திக்க மாட்டோம், சரிங்களா? ஏன்னா எது ஒன்றுமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்போது அதோட வேல்யூவே வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபேக்ட் தான். அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான், சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெகுலராக வாட்டரை தேவையான அதாவது 3 to 4 லிட்டர்ஸ் வந்து டெய்லி இன்டேக் இருக்கணும். சம்மர் சீசன் அப்போ 1 or 2 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் இன்டேக் இருக்கிற பட்சத்தில் நம்ம பாடியில் பேசிக்காக நடக்க வேண்டிய மெக்கானிசம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நடக்கும், சரிங்களா? ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பாடியில் பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? நம்ம பாடியில் வந்து இந்த ஃபேட் எல்லாம் பர்ன் பண்ணக்கூடிய மெக்கானிசம் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணும். நம்மளோட பாடியில் ஒரு சில எக்ஸ்க்ரீஷன் பண்ண வேண்டிய பர்பஸ் இருக்கும். அதாவது மெடிசன்ஸாக இருந்தால் கழிவுகள் வந்து அகற்ற வேண்டியதாக இருந்தது அப்படின்னா அது வந்து வாட்டர் செக்ரேஷன் மூலமாக தான் வரும். நம்ம ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ஸ்கின் செக்ரேஷன் மூலமாக, ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து யூரின் மூலமாக, ஃபீசஸ் ஸ்டூல்ஸ் மூலமாகவும் வந்து கழிவுகள்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகும், சரிங்களா? ஸோ இப்படி எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு போதுமான அளவு வாட்டர் இன்டேக் வேணும். இன்னொன்று ஸ்கின், கம்மிங் டு ஸ்கின் ஒரு நேச்சுரல் பாடி, அதாவது என்னென்னா எக்ஸ்டர்னல் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் சர்ஃபேஸ் எபித்தீலியமோட என்ரிச்மெண்ட்டுக்கும் வந்து வாட்டர் ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ அதனால் அடிக்வேட் வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ சன் ஸ்ட்ரோக் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டியூ டு சம்மர் சீசனில் போதுமான அளவு வாட்டர் இன்டேக் இல்லாததுனாலையும் அதிகமான வெப்பநிலைனாலையும் நம்ம உடம்பு வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும். யூரின் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கலர் சேஞ்ச் இருக்கும் யூரினில். அண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, டயர்டாக இருப்பாங்க, ஒரு சக்கை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. டோட்டலாக என்னால் ஒன்றுமே முடியல, எனர்ஜெட்டிக்காகவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் சன்ஸ்ட்ரோக் மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. காலையில் எழுந்த உடனே தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து 3 to 4 லிட்டர்ஸ் கம்பல்சரி தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது மூலமாக நம்ம பாடி ஒழுங்காகவும் இயங்கும், தேவையில்லாத கழிவுகளும் வெளியேற முடியும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ சம்மர் சீசன் முடியுதுன்றதுக்காக தண்ணியில் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்க வேண்டாம். தண்ணி போதுமான அளவு குடித்தா போதும். அதுக்குன்னு தண்ணி குடிக்கணுன்றதுக்காக தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டேவும் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹோமியோஸ்டேசிஸ் மெக்கானிசம், அதாவது பாடியை பேலன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெக்கானிசம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட் அபவுட் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இன்னைக்கு பதிவு அவ்வளோதான், ஜென்ரல் பதிவு தான். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் இதில் ஒரு கேவிட்டிக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாய் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய உமிழ்நீர் வந்து சுரக்குதோ, சலைவா ப்ரொடியூஸ் ஆகுதோ, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டியில் நம்ம இன்ஃபெக்ஷன் வராமல் தவிர்க்க முடியும். ஆன்டிபாடிஸ் செக்ரிட்டரி இம்யூனோகுளோபுலின்னு சொல்லக்கூடிய IgA அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து நம்ம சலைவால் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம அடிக்வேட் வாட்டர் இன்டேக் மூலமாக சலைவா வந்து ப்ராப்பர் லெவலில் மெயின்டைன் ஆகும். ஸோ சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் எடுத்திருக்கேன். அதாவது எப்போவுமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது நான் செல்ஃபாக ஷூட் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் மட்டும் இருக்கிற மாதிரி தனியாக எடுப்பேன் நான். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ். பட் ஐ எம் சாரி டுடே. ஸோ டுடே ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்த கவனத்தில் இருந்துட்டேன். நான் வீடியோ ஷூட்டே வந்து நான் இப்போ தான் பண்ணுறேன் பை. ஸோ டுடே வீடியோ வந்து வித் மை பேபி. ஸோ கொஞ்சம் இன்ட்ரப்ஷன் இருக்குது, சாரி ஃபார் தட். அண்ட் கம்மிங் டு வீடியோ, நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் ஓரல் கேவிட்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். ஒன் திங் இஸ், ஒன்று இட் மெயின்டைன்ஸ் அவர் ஹைட்ரேஷன் லெவல். செகண்ட் திங் இஸ் மெயின்லி வந்து அந்த செக்ரிட்டரி இம்யூனோகுளோபுலின்ஸ்லாம் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் ப்ரிவென்ட்ஸ் எனி இன்ஃபெக்ஷன் நம்ம ஓரல் கேவிட்டி மூலமாக நம்ம இது பண்ணனால. ஸோ ஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இட் மெயின்டைன்ஸ் as well as என்ன சொல்கிறது, அதோட பவரை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரிங்க் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஓரல் கேவிட்டி as well as ஜென்ரலாக வந்து நமக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன கண்டென்ட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டென்டல் ரிலேட்டடாகவோ இல்லை ஒரு ஜென்ரல் டவுட்ஸாகவோ ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் இமீடியட்டாக கொடுக்க பார்க்குறேன். இல்லை அப்படின்னா அது ஒரு முடிஞ்ச ஒரு வீடியோவாக கூட நான் வந்து ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங், ரிலேட்டட் டு டென்டிஸ்ட்ரி எந்த டவுட்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி தருங்க. அண்ட் இந்த டென்டல் யூடியூப் சேனலை வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து இட்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ். சரிங்களா? ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நீங்கள் உங்களோட பல் மருத்துவரை நேரில் போய் அணுகும்போது அவங்க உங்களுக்கான சொல்யூஷனை டைரெக்டாக சொல்லுவாங்க. அதுதான் தவிர்த்துட்டு இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்காக கொடுக்குறது தான். சரிங்களா? இட்ஸ் ஆல் ரிலேட்டட் ஒன்லி டு லைக் க்ரியேட்டிங் அன் அவேர்னஸ் பர்பஸ். ஸோ உங்களோட ப்ராப்ளம் உங்களோட டென்டிஸ்ட் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேருந்தும் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.